நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் விதமா சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரு என்பதாக. இன்னைக்கு தேவனை நம்ம ஏன் தேடுறோம் அப்படின்னா, தேடுற மக்களுடைய கூட்டத்தையும் பார்த்தா அதிகமான பேர் எதற்காக நம்ம தேடுறோம்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதற்கு பின்னால வருகிற ஐஸ்வர்யத்துக்காக தான் நம்ம அவரை தேடுறோம். ஆனா வசனம் விதமா சொல்கிறது, அந்த ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கட்டாயம் தரு என்பதாக. யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்காங்க. யாக்கோபு அப்பா கிட்ட ஐஸ்வர்யத்தை வாங்க போராடல, ஆசீர்வாதத்தை வாங்க தான் போராடினான். அந்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிட்டு அங்க இருந்து தப்பி ஓடும்போது அவன் கூட ஆடு வரல, மாடு வரல, அப்பாவுடைய எந்த சொத்தும் அவன் கூட என்ன செய்யல வரல. ஆனா எதை மட்டும் கொண்டுட்டு போனான்னா, அப்பா கொடுத்ததான ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாங்க கொண்டு போனான். ஆனா 21 வருடம் கழிச்சு வரும்போது அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் அவன் போன இடத்துல அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தது, பொருத்தனை பண்ண வைத்தது, தேவனுக்கு தசம பாகம் கொடுக்க வைத்தது, தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகள் பெற வைத்தது. மாமா அவனுக்கு 10 முறை சம்பளத்தை மாத்தின போதிலும் தேவன் அவன் பட்சத்திலிருந்து மாமா போட்ட எல்லா ட்வீஸ்லையும் அவனை விடுவித்து அவனுக்கு எல்லா விதத்திலையும் அவன் பக்கம் நின்று ஆசீர்வாதத்தை கொடுத்து 21 ஆண்டு கழித்து அவன் திரும்ப வருகிற நேரத்துல அவன் 2 பரிவாரம் உள்ள மனுஷனாயிருச்சு நான் மாறினான். யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது என்றா, இந்த ஐஸ்வர்யம் எப்படி கிடைத்ததுன்னா, அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்துல தாங்க இந்த ஐஸ்வர்யம் என்ன செய்து காணப்படும். அதனால எது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னா, ஐஸ்வர்யமா ஆசீர்வாதமானு கேட்டால் ஆசீர்வாதம் தாங்க முதல்ல முக்கியம். இந்த ஆசீர்வாதம் இருந்தா நீங்க இந்த சூழ்நிலையில இன்றைக்கு காலகட்டத்துல நீங்க கஷ்டத்துல இருக்கலாம், இல்ல நெருக்கத்துல இருக்கலாம், குறைவுல இருக்கலாம். ஆனா இந்த ஆசீர்வாதம் உங்களை ஐஸ்வர்யமான மாற்றாம ஒரு நாள் அது ஓய்ந்து இருக்காதுங்க. அதனாலதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இந்த நேரத்துல நீங்க ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கலாமே, ஆனா ஆசீர்வாதம் இல்லாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்திருங்க, பெற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் ஐஸ்வர்யவானாய் மாறுவீர்கள். ஆமென்.